ஹலோ எவ்ரிவன், இப்போ நம்ம சாப்டர் 3ல எக்ஸசைஸ் 3.3ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஜிசிடி ஃபார் த ஃபாலோயிங் அண்ட் வெரிஃபை தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ ஜிசிடின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு ரெண்டு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அது ரெண்டுக்கும் எல்சிஎம் ஜிசிடி கண்டுபிடிச்சி அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் ஈக்குவல்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எல்சிஎம்னா என்ன? ஃபஸ்ட்டு எல்சிஎம்னு நம்ம எப்படி எடுப்போம்? இப்போ வந்து ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 4ன்னு எடுத்துக்கலாம், அதை வந்து இது ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 4னா இது 2 பவர் 2ன்னு எழுதலாமா? இது 2 பவர் 1. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எல்சிஎம் அப்படின்னா இந்த இது ரெண்டில் காமனாக இருக்கிறத எழுதிடணும், எல்லாத்தையுமே எழுதிடணும். பட் காமனாக இருக்கிற வேல்யூவில் மட்டும் ஹையஸ்ட் பவராக இருக்கிறத எழுதணும். இதே இது ஜிசிடினா ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறதுல லோவஸ்ட் பவர் எது கம்மியான பவரோ அதை எழுதணும். இதுதான் எல்சிடி ஜிசிஎம். ஓகேவா? இப்போ நான் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? சொல்யூஷன் இதை எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 21x ஸ்கொயர்ட் ஒய், இது ஜி ஆஃப் எக்ஸ் 35xy ஸ்கொயர். அந்த 21க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்டா 3ஆல் இதாகுமா? 7 3s are 21, 7 1 7. ஸோ 3 7s are 21 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒய். இப்போ 35க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 7ஆல் ஆகுமா? 5 7s are 35, 5 7s are 35x y ஸ்கொயர். இப்போ நம்ம எல்சிஎம்னா என்ன சொன்னோம்? எல்லா வேல்யூவையும் எழுதணும், காமனாக இருக்கிற வேல்யூவில் மட்டும் பவர் ஹையஸ்ட்டாக இருக்கிறத எழுதணும். இப்போ இந்த 3 இங்கே வந்து காமனாக இல்லை, ஸோ 3 எழுதிடுவோமா? 3 எழுதிட்டு 7 காமனாக இருக்கா? ஸோ 7 காமனாக இருக்குது. இந்த ரெண்டுலேயும் ஹையஸ்ட் பவர் என்ன? ரெண்டுமே பவர் 1 தான். அப்போ 7 1 எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு 5 இல்லையா? ஸோ 5 எழுதிக்கலாம், 5. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 இருக்கா? ஸோ இந்த ரெண்டையுமே எழுதிக்கலாம். ரெண்டுலேயுமே காமனாகவும் இருக்குது. காமனாக இருக்கிறது ஹையஸ்ட் பவர் எது? இது பவர் 1, இது 2. அப்போ 2 தான் ஹையஸ்ட் பவர். ஒய்லேயும் அதே மாதிரி தான், இது 2 இது 1, அப்போ 2 ஹையஸ்ட் பவர். அப்போ எல்சிஎம் வேல்யூ என்ன? 7 3s are 21, 21 5s are 5, 105 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஜிசிடி எப்படி கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸ்லையும் ஜி ஆஃப் எக்ஸ்லையும் காமனாக இருக்க வேல்யூ மட்டும்தான் எழுதணும். அப்போ 3 இல்லை, ஸோ 3 விட்டுறணும். 7 இருக்கா? 7 காமனாக இருக்குது, ஸோ 7 எழுதிக்கலாம். 7 5 காமனாக இருக்கா? 5 காமனாக இல்லை, அப்போ அதை விட்டுறலாம். எக்ஸ் ஒய் ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது, ஸோ எக்ஸ் ஒய் எழுதிக்கோங்க. ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறதுல லோயஸ்ட் பவர் என்ன? இது 2 இது 1, அப்போ 1 மட்டும் எழுதுனா போதும். இங்கேயும் அதே மாதிரி 2 1, அப்போ 1 எழுதுனா போதும். அதோட பவர் 1 எழுதுனா போதும். இப்போ நமக்கு சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ ஜிசிடி. இந்த ரெண்டு வேல்யூவையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் ஈக்குவல்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ ஜிசிடி. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? 21x ஸ்கொயர் ஒய், ஜி ஆஃப் எக்ஸ் 35xy ஸ்கொயர். எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சோம்? 105 x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஜிசிடி என்ன? 7xy. இப்போ நம்ம இது எப்படி எழுதிக்கலாம்? 21 இன்டூ 35 அப்படியே எழுதிக்கலாம். xy ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய். புரியணுன்றக்காக இந்த ஸ்டெப் எழுதுறேன். 7x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் xy. இப்போ 21 35 மல்டிப்ளை பண்ணால் 5 1 5s are 5, 5 2s are 10, 1 3s are 3, 3 2s are 6, 5 3 7 735 வரும். நம்ம வந்து இப்போ எக்ஸ் இருக்குது, எக்ஸ் பவர் 1ன்னு இருக்குது, மல்டிப்ளேயில் எக்ஸ் பவர் 2ன்னு இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பவரை ஆட் பண்ணுவோமா? அதாவது எக்ஸ் 1 + 2ன்னு ஆட் பண்ணுவோமா? ஆட் பண்ணால் 3. அப்போ இங்கே எக்ஸ் பவர் 1 இங்கே இருக்குது, இங்கே 2 இருக்குது, அப்போ 3. 21 இன்டூ 35 735 கண்டுபிடிச்சோமா? எக்ஸோட பவர் என்ன? 1, இங்கே 2 இருக்குது, அப்போ 3. ஒய்யோட பவர் அதே மாதிரி 2, இங்கே 1 இருக்குது, அப்போ 3. அப்போ 105 இந்த சைடு இஸ் ஈக்குவல்ட்டுக்கு வந்தாச்சு. ஈக்குவல் இந்த சைடு 7 5 7s are 35, 3 7 735. அகெயின் இங்கே அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. பவரை நம்ம ஆட் பண்ணணும். 2 + 1 3, ஸோ எக்ஸ் பவர் 3 ஒய் பவர் 3. ஸோ நமக்கு ஈக்குவலாக இருக்கா? ஹேன்ஸ் வெரிஃபைட். நம்ம ஃபர்ஸ்ட் சம்மில் செகண்ட் சப்ஸ்டிவியூஷன் பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் 3 - 1 இன்டூ எக்ஸ் + 1. இதோ ஒரு சிஸ்டம், இது ஒரு டேர்மாகவும் எக்ஸ் பவர் 3 + 1 அப்படின்ற இது ஒரு டேர்மாகவும் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாமா? இப்போ நம்ம இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி இந்த டேர்மையும்
இந்த டேர்முக்கும் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி எடுத்துகிட்டு அதை நம்ம மேலே பண்ணோம்ல எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் அந்த மாதிரி பண்ணணும். எப்படின்னு பார்ப்போமா? எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்து நம்ம இந்த டேர்ம்னு எடுத்துக்கலாமா? எக்ஸ் பவர் 3 மைனஸ் நம்ம 1 வந்து நம்ம எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் என்ன தான் கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். ஸோ வந்து நம்ம இந்த டேர்மை பவர் 3ன்னு எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் 1 இது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் என்ன? எக்ஸ் கியூப் ப்ளஸ் நான் சொன்னேன்ல 1 எத்தனை டைம் நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் அதே அகைன் 1 தான் கிடைக்கும். ஸோ இதை பவர் 3ன்னு எடுத்துக்கிறேன். இந்த இது நமக்கு எந்த டேர்ம் மாதிரி இருக்குது? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் டேர்மில் இருக்கா? ஸோ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த டேர்மில் அப்ளை பண்ணோம்னா ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ், பி இருக்கிற இடத்துல 1 அப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபினா 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ 1 எத்தனை தடவை ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் 1 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் எழுதிக்கணும் எக்ஸ் ப்ளஸ் 1. ஜி ஆஃப் எக்ஸ் நம்ம அதே மாதிரி எழுதலாமா? ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்ன மாறும்டா? ஃபஸ்ட்டு வர டேர்ம் மைனஸாக வரும். இந்த இதில் மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸாக வரும், இந்த ஃபுல்லாமே ப்ளஸ் ஆகும். அதே இது ஃபர்ஸ்ட் நமக்கு ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வர டேர்ம் ப்ளஸ்ஸு, நெக்ஸ்ட்டு இந்த டேர்மில் மட்டும் மைனஸ் வரும். எப்படி எழுதலாம்னு பார்க்கலாமா? எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் வருமா? 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர்னா 1 தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இது ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த டேர்மும். இப்போ இதில் இருந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? எல்சிஎம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? எல்லா வேல்யூமே எழுதணும், காமனாக இருக்கிற வேல்யூக்கு மட்டும் பவர் செக் பண்ணணும். இப்போ இதில் ரெண்டுலையும் ஃபஸ்ட்டு எது காமனாக இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எது காமனாக இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 1 காமனாக இருக்கா? மற்ற எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்படியே இருக்கிற வேல்யூ வந்து காமன் இல்லாத வேல்யூவை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே என்ன வேல்யூ இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 காமனாக இருக்கிற வேல்யூவை 1 டைம் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதோட பவரை செக் பண்ணுங்கள். ரெண்டுமே பவர் 1 அப்போ நம்ம 1 பவர் ஹையஸ்ட் பவர் என்ன? 1 தான். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் எல்சிஎம். நெக்ஸ்ட்டு ஜிசிடினா என்ன சொல்லியிருக்கோம்? காமனாக இருக்கிற வேல்யூவை மட்டும் எழுதணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 தான் நமக்கு ஆன்சர். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. இப்போ நமக்கு இது எல்லாமே எஃப் ஆஃப் எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ், இந்த டேர்ம் வந்து ஜி ஆஃப் எக்ஸ், இது வந்து இது எல்சிஎம் இன்ட்டு இது ஜிசிடி. இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கான்னு பார்ப்போமா? ஈக்குவல்ட்டாக இருக்கான்னு பார்ப்போமா? இதில் இருக்க டேர்ம் வந்து எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அதே இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. இப்போ வந்து நமக்கு இதோடையே வெரிஃபைன்னு போட்டலாம். ஆனால் வந்து சப்போஸ் நம்ம ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணோம்ல அந்த டேர்ம் அப்படியே எழுதி பார்ப்போமா? இப்போ ஒன்றும் இல்லை, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நம்ம சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க? எக்ஸ் கியூப் சொல்லியிருந்தாங்களா? ஸோ அந்த டேர்மை வந்து ஃபார்முலா எக்ஸ் கியூப் நம்ம மைனஸ் எப்படி எழுதணும்? அந்த ஃபார்முலாவில் ஏ கியூப் மைனஸ் பி கியூப்க்கு ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ இந்த டேர்ம் வந்து நம்ம எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூப்னு எழுதலாமா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த டேர்மை வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படி எழுதிக்கலாம். இந்த ரெண்டு டேர்மும் வந்து ஏ ப்ளஸ் பி, ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 எழுதிக்கலாமா? 1 கியூப். அதே மாதிரி இந்த டேர்ம்லையும் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூப் இந்த ரெண்டு டேர்மையும் யூஸ் பண்ணி எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 கியூப் எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த டேர்ம் எழுதிக்கலாம். இப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? இந்த டேர்ம் தேவைப்பட்டுச்சுன்னா எழுதுங்க, இல்லைன்னா வேணாம். ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் சம்மில் தேர்ட் சப்ஸ்டிவேஷன் பார்க்கலாமா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்னு எப்பயும் போல் எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயே நம்ம எக்ஸ் ஒய் நமக்கு காமனாக இருக்குது. ஸோ எக்ஸ் ஒய் ரெண்டு ஃபார்ம்லேயே வந்து எக்ஸ் ஒய் வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம்னா இங்கே எக்ஸு வரும், ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. ஒய் வந்து நம்ம காமனாக வெளியே எடுத்தாச்சு, அது எழுத தேவையில்லை. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஒய் காமனாக எடுத்துட்டோம், அப்போ பவர் 2 இருக்குது, அப்போ இங்கே ஒய் வரும். நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இந்த ரெண்டு ஃபார்ம்லேயும் நமக்கு எக்ஸ் காமனாக இருக்கா? ஸோ எக்ஸ் வெளியே எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் பார்க்கலாமா? எல்சிஎம்னா எல்லா வேல்யூமே எழுதிக்கணும். ஃபஸ்ட் எல்லா வேல்யூம் எழுதிக்கலாமா? ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த ஃபார்ம் ரெண்டுமே காமனாக இருக்குது. ஸோ வந்து எல்லா ஃபார்மே எழுதியாச்சு. பவர் எது ஹையஸ்ட் பவர்? எல்லாத்துலேயுமே பவர் 1 தான் இருக்குது. ஸோ நமக்கு ஹையஸ்ட் பவரே 1 தான். அப்போ எக்ஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய். நெக்ஸ்ட்டு ஜிசிடியில் காமனாக இருக்கிறது மட்டும்தான் எழுதணும். காமனாக எக்ஸ் இருக்குது இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது.
இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, f of x into g of x is equal to LCM into GCD. f of x என்ன, xy x plus y into g of x x into x plus y. LCM வேல்யூ என்ன, xy x plus y into GCD வேல்யூ என்ன, x into x plus y. இப்போ x இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ 1 ஆட் பண்ணோம்னா x ஸ்கொயர்டு இன்ட்டு ஒய் 1 தான் இருக்குது. இதே இந்த டேர்ம் வந்து இங்கே 1 பவர் இருக்குது, இங்கே 1 பவர் இருக்குது. எக்ஸை நம்ம எப்படி 1 இன்ட்டு எக்ஸுண்டா எக்ஸ் 1 + 1 பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே 1 இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் பவர் 2. அதே மாதிரி இங்கே எக்ஸு 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, ஆட் பண்ணணும். அதே மாதிரி அகைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். ஸோ ஈக்குவலாக இருக்கா? ஸோ ஹேன்ஸ் verified.